ஒரு கவிதை சொல்றேன், எங்கேயோ படித்த ஞாபகம், உங்களுக்கு எல்லாம் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வயசு. ஒரு அம்மா கிட்ட கல்லூரியிலிருந்து வந்த உடனே ஒரு மகள் வந்து அம்மாவின் மடியில் கண்ண முகத்தை புதைச்சுக்கிட்டு அழறா. அழும்பொழுது அந்த அம்மா கேக்குறா, ஏம்மா வர வழியில நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுன்னு எவனாவது கவிதை எழுதி கொடுத்தானா? இல்ல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு எவனாவது பயமுறுத்தினானா? நீ தினம் போகும்போது உன் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணி யாராவது வரானா? என் அப்பா பாட்டன் சொத்தெல்லாம் எத்தனையோ இருக்கிறது, என்னுடன் வந்தால் நீ ராணி மாதிரி இருக்கலான்னு எவனாவது சவடால் விட்டானா? இந்த மாதிரி 10 கேள்வி கேட்டு அந்த அம்மா அந்த மகளை தேத்துது. கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த பொண்ணு எழுந்து, அம்மா எப்படிம்மா கரெக்டா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இவன் அப்பனையும் பாட்டனையும் கடந்துதானே நான் உனக்கு அம்மாவானேன்னு சொன்னாலாம். புரியுதா? இதையெல்லாம் கடந்துதானே நானும் வந்தேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தன் கதை விட்டானே, இவன் அப்ப என்கிட்ட கதை விட்டான். இதே மாதிரி நான் தாத்தனை விட்டுருப்பான். இது என்ன அர்த்தம்? இதற்கெல்லாம் டோன்ட் கெட் கேரிட் அவே. இந்த வயதில் வரும் எந்த சூழலிலும் நீயாக இருப்பது மட்டும்தான் ஒரு நபரையும் அழகானவராக மாற்றும். இது நான் இப்படித்தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன். எந்த சூழல் வந்தாலும் அம்மாக்கும் தெரியணும், அது அப்பாக்கும் தெரியணும். ஏன் பிள்ளைங்க இது எங்க விட்டாலும் அதை தானா ஒழுங்கா திருப்பி வீடு தேடி வரும். என் பிள்ளைய எனக்கு தெரியும் அப்படின்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் அம்மாவையும் அப்பாவையும் முன்னால் வைத்து கொள்ள முடியும்னா அதுக்கு ஒரே உத்தரவாதம், மனதை விட்டு நீ அவர்களோடு பேசுவது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுமா நிறைய நேரம். பாவம், ஏமாத்தாதீங்க அம்மாவையும் அப்பாவையும், பேசுங்க. தப்பா தோணுதுப்பா, இந்த எண்ணம் வருதுப்பா. எத்தனை காணொளி யூடியூப்ல பார்த்துருக்குறோம். எத்தனை அப்பாக்கள் பெண் குழந்தைகளுக்கு முதுகை தடவி எவ்வளவு வாழ்க்கைக்கான அறிவுரையை கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன தோணும், சே இந்த அப்பா நல்ல அப்பாவா இருக்காரு. இல்ல, நம்ம அப்பா அதை விட நல்ல அப்பா. ஞாபகத்துல வச்சு, நமக்கு தெரியல, யாரோ ஒருத்த 3 நிமிஷம் வீடியோக்காக பேசி போடுறது, அதை விட சிறந்த அப்பா நம்முடைய அப்பா எங்கேயும் கிடைக்காது உலகத்துல. எத்தனை காசு கொடுத்தாலும் கிடைக்காது. மனதை விட்டு பேசுங்க. பேசும் பொழுது நிறைய விஷயம் பாரமே அப்படியே நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். அவ்வளவுதானப்பா, இது ஒன்றும் தப்பு இல்லைல்லப்பா. சரி, சில பேர் என்ன பண்ணுவான், மனசு விட்டு பேசிட்டு பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். பண்ணாத. ஒரு தவறு செய்தால் முதல்ல சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள், பிராயச்சித்தம். திருப்பி அந்த தவறை செய்யாதே, அந்த தவறை செய்யாத, எதுவாக இருந்தாலும். அப்ப பேச ஆரம்பி. வீட்டுல ஒரு வயதிற்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு உறவிற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்ப எதிர் உறவிடம் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு அந்த உறவு நம்ம கிட்ட எதிர்பார்க்காதா? நம்ம செய்யறோமா? செய்வது கிடையாது. அதான் சொன்னேன், உலக சுகாதார மையம் 18 வயசு வரைக்கும் குழந்தைகள்னா ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லல, அந்தந்த வயதுக்குரிய முதிர்ச்சியை அது வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். வாழற காலம் முழுக்க நான் நல்லா நான் சொல்றது வசதியாக வாழ்வது கிடையாது, நிம்மதியாக வாழ்வது. வசதியால் நிம்மதியை கொடுக்க முடியாது. நிம்மதி இருந்தா வசதியா வாழலாம். நிம்மதி வேணும். நிம்மதி எதில் கிடைக்கும்? எப்பொழுது நம் கடமையை நாம் தவறாமல் செய்கிறோமோ ஒரு இரவும் நிம்மதியாக தூங்க முடியும். Be yourself. அதுதான் முதல் படி. Love yourself first. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா உன்னை யாருக்கு பிடிக்காட்டாலும் கவலை கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கே என்ன பிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் நல்லா இருக்கணும், அப்ப நான் என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன். என் அம்மா அப்பாவிட்ட எப்படி நடந்துக்கணுமோ இந்த வயசுல அதுக்கு ஏற்றார் போல நான் நடந்து கொள்ள. அதுதான் இன்ஸ்பைரிங். அப்படின்னா ட்ரை டு இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப். இப்ப இருக்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல எதையெல்லாம் சாதனைன்னு பிள்ளைங்க நினைக்குதுன்னா, நம்ம போடுற போஸ்ட் சம்மந்தம் இல்லாத 10 பேர் பிடிக்கணும். நம்ம போடுற போஸ்ட் சம்மந்தம் இல்லாத ஒரு 10 பேர், ஓ வாவ் ஸ்வீட் வேற லெவல் அப்படின்னு எவனா கமெண்ட் போடணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா பாரமா இருக்கு. நம்மள யாருக்குமே பிடிக்கலையோ, நம்ம அவ்வளவு பெரிய ஆளா இன்னும் ஆகலையோ. போற போக்குல போற கமெண்ட்டும், போற போக்குல போடுற ஒரு லைக்கும் வாழ்க்கைக்கு 2 ரூபாய்க்கு கூட உதவாது, எதுக்குமே உதவாது, தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? யாரோ நம்மை அங்கீகரிக்கணும், யாருக்கோ நம்மளை பிடிக்கணும், யாருக்கோ நம்ம பேசுறது பிடிக்கணும். இதுலயே தான் நம்மளுடைய நேரம் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அம்மாவையும் அப்பாவிட்டையும் பேசிப்பார், உன்னை எவ்வளவு அவங்களுக்கு பிடிக்கணும் தெரியுமா? லைக் எல்லாம் போட்டு சொல்ல முடியாது எவ்வளவு பிடிக்கும்னு, கமெண்ட் எல்லாம் போட்டு சொல்ல முடியாது. அம்மா தினம் காலையில் எழும்போது ஓ மை ஸ்வீட் பேபி அப்படின்னு சொல்ல மாட்டா. அவளுக்கு நேரம் கிடையாது. அவளுடைய காதலை அவள் வெளிப்படுத்துவது என்னன்னா, புள்ள கிளம்புறதுக்குள்ள சோத்தை கட்டி கொடுத்தான். அவளுடைய காதலை வெளிப்படுத்துவது அப்படித்தான்.
அப்பாவுக்கும் உங்ககிட்ட சொல்ல முடியாது மை பேபின்னு ஒரு ரோஸ் கொடுக்க மாட்டார். கையை பார், அப்பா கையை பார், காப்பு காய்ச்சிருக்கும் இரும்புல வேலை பார்த்து. அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அவ்வளவுதான் அந்த அப்பாவுக்கு தெரியும். அதுதான் அப்பா காண்பிக்கக்கூடிய உச்சபட்ச காதல். சில வீடுகளில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போவதுண்டு. உங்கள் முகத்தை பார்த்து பேசக்கூட அந்த அம்மா அப்பாவுக்கு நேரம் கிடையாது. நீங்க நேரம் ஒதுக்கிக்கணும்னு அவங்களுக்கு சொல்றது வேற. புரிஞ்சுக்கோ. நல்ல அன்பும் நல்ல காதலும் சும்மா சினிமால காமிக்கிற மாதிரி வார்த்தையாலும் பொருளாலும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. செயலால் மட்டும் வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. அது அங்கேருந்து தான் வரும், வேற எங்கேருந்தும் வரவே முடியாது. இந்த வயதில் நீங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்ஸ்பயர் அப்படின்னா உன்னை நீ முதலில் விரும்பு. உன்னை விரும்பினா உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அம்மாவையும் அப்பாவையும் தானா விரும்ப ஆரம்பிப்ப. விரும்பியவர்கள் சொல்வதை மட்டும் நாம் அழகாக செஞ்சா போறோம், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நமக்குன்னு ஒரு முதிர்ச்சி வர வரைக்கும் நம்ம கூட நிப்பாங்க. இது வெளிநாடு கிடையாது. நம்ம நாட்டுல நம்ம வேலைக்கு போனா கூட ஆபீஸ் பஸ் ஏறும்போது அம்மா அப்பாவும் டாட்டா சொல்லி அனுப்புவாங்க. அவங்களுடைய ஒரு கைடன்ஸ் எப்பவுமே நமக்கு உண்டு, பயப்பட வேண்டாம். விரும்பிய அவர்களிடம் மட்டும் விஷயத்தை சொல். ஏன்னா நீ வாழ்ந்தால் சந்தோஷப்படக்கூடியதும் வீழ்ந்தால் வருத்தப்படக்கூடியதும் அவங்க மட்டும், வேற யாரும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ.